வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை திருமுருகன் அண்ணனை அணில்களை வந்து சேர்ந்து ரொம்ப கடிச்சு கொதறாங்க, பார்த்துருப்பீங்க. தந்தி டிவி நடத்துகிற விவாத மேடையில் அண்ணன் கலந்துக்க போனாங்க. நம்ம அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா தாவிகா தரப்புலேருந்து யாருமே கலந்துக்கலையேன்னு நினச்சோம். ஆனால் அந்த கிளிப்பு வெளியான போது பார்த்தீங்கன்னா தாவிகாக்காரங்கெல்லாம் வந்து ஏதோ சண்டை போட்டுட்ருக்க மாதிரி இருந்தது. அப்புறமா அதை குறித்து அண்ணன் சாட்டை திருமுருகன் வந்து அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு, அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாளர் இல்லை, செய்தி தொடர்பாக அதாவது இந்த சீனியர் இந்த பத்திரிக்கை இது போட்டுப்பாங்கள்ல, நான் வந்து மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டேக்கில், ஆனால் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான். அதில் இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த புத்தியிலே ஏற மாட்டேங்குதுங்க. தர்க்கம் ஒருத்தவங்க வந்து ஒரு தரப்பு வந்து தர்க்கம் பண்ணுறாங்கன்னா நீ அது எதிர் தர்க்கம் தான் பண்ணணும். ஒருத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது எதிர் விமர்சனம் வைக்கணும். அதை விட்டுட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அராஜகம் அட்டுழியும், நான் உன்னை அடிச்சிருவேன் ஒழிச்சிருவேன், இதை மாதிரியான விஷயத்தில் இவனுங்க இறங்கி இது பண்ணுறானுங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை, நீ எதிர் கேள்வி கேளு, அதுதான் வந்து கரெக்டானது. நீ அதை விட்டுட்டு கேட்குறவனே நீ என்ன எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் சொல்லியிருக்காங்க, விஜயை நீங்கள் வந்து தரக்குறைவாக பேசிட்டீங்க அப்படின்னு. அவர் கடைசியில் பார்த்தா என்ன பேசினார் பார்த்தா விஜய்ன்னு சொல்லக்கூடாதான், அது வந்து தப்பானதான் அது. அப்போது அதான் நாங்கள்லாம் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, இதுக்கப்புறம் வந்து அது விஜய்ன்னு சொல்கிறது வந்து தப்பான வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தப்பான வார்த்தை என்ன பண்ணலாம், இப்போ புது வார்த்தையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ எவனையோ ஒருத்தனை திட்டினோம்னா போடா விஜய், போடா விஜய், போடி விஜய் இப்படின்னு சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு வந்து தாவேக்காவோட ஆதரவாளர்களுக்கும் தாவேக்கா கட்சிக்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இது வரைக்கும் ரொம்ப இந்த பழைய வார்த்தைங்களே யூஸ் பண்ணி எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்க விஜய்ன்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியே நம்ம எல்லாரையும் திட்டிக்கலாம் இதுக்கப்புறம். இப்போ யாராவது ஏன்னா ஒரு முட்டாள்தனமாக பண்ணனா, ஏ விஜய் அப்படின்னு, ஏன்டா விஜய் மாதிரி பண்ணுற அப்படின்னா போதும், ஏன்டா முட்டாள் மாதிரி பண்ணுற. இப்போ நம்ம அந்த முட்டாள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஜய் ஏன்டா விஜய் மாதிரி பண்ணுற, ஏன்டா விஜய் மாதிரி தற்குறியாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ இன்னும் நல்ல வார்த்தைங்கள்லாம் இருக்குது, நம்ம அதில் வந்து இந்த வீடியோலாம் அதில் சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே பேசும்போது என்ன சொல்லிக்கலாம், விஜய்ன்ற அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கெட்ட வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்த அந்த விஜய்க்கு தான் ரொம்ப நன்றி. என்ன பண்ணுறது, அவர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அவர் பேர் கொண்ட கெட்ட வார்த்தை. பார்ப்போம் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள்லாம் கொடுப்பாருன்னு பார்ப்போம். அவருக்கு தான் நன்றி. இதுக்கப்புறம் யாரும் வந்து நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. நம்மளுக்கு வந்து பழைய வார்த்தையை வச்சு எல்லாரையும் வந்து நம்ம திட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விஜய்னு ஒரு கெட்ட வார்த்தை வந்திருக்கு. எல்லாரையும் யாரையும் திட்டினா விஜய், போடா விஜய், போடி விஜய் அப்படின்னு சொல்லிவிடுங்க, ஓகேவா? அது சொல்லலாம் தான் ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன், போட்டுருச்சு. பாருங்கள். அப்புறம் வீடியோலாம் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன். நம்மளுக்கும் உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன்.